ஒரு சில நாள் நம்ம சமைக்கும்பொழுது என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு மட்டும் வீட்டில் அது பிடிக்காது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆச்சு. ராகி சேமியாவில் புட்டு பண்ணலான்னு இருந்தேன். என் சின்ன பையனுக்கு அது பிடிக்காது. அவனுக்காக இன்றைக்கி நான் தோசை பண்ணி கொடுத்தேன். தோசை மேலே என்ன போட்டிருக்கேன்னா கருப்பு உளுந்து கேரட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பொடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் போட்டிருக்கேன். ரெசிபி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இதை நெய் ஊற்றி சுட்டு கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அவனுக்கு இதையும் அப்புறம் வேர்க்கடலை சட்னியும் பண்ணி கொடுத்தேன். அவன் சாப்பிட்டுட்டான். என்னோடய பெரிய பையனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நான் ராகி கொடுத்தேன். இதில் ஒரு என்ன விஷயம்னா, ஒருத்தருக்கு ராகி ஸ்வீட் போட்டால் பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் தான் பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், ராகியை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 நிமிஷம் மட்டும் இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்துட்டேன். அப்படி வச்சு எடுத்தால் நம்மளுக்கு உதிரி உதிரியாக ராகி கிடச்சிரும். அதை 2ஆக பிரித்து பையனுக்கு எப்படி கொடுத்தேன்னா, தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காயெல்லாம் போட்டு தூவி அவனுக்கு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு லைட்டாக கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து, ஒரு 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளித்து, கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அது வேணும்னா போடலாம், இல்லைன்னா வேண்டாம். அதை தாளித்து ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டேன். இப்படி தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கும். உங்கள் வீட்டில் இப்படி நடக்குமான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.